வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தைப்பூசத்தையொட்டி பழனியில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். திருச்செந்தூரிலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருப்பரங்குன்றம், வடபழனி உள்ளிட்ட முருகன் கோயில்களில் தைப்பூசம் கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தரிசனம் செய்யும் பக்தர்கள். கொஞ்சம் முன்னாடி வந்து சாமி கும்பிட்டா கொஞ்சம் பேச வேண்டாம். குழந்தைகள் கழுத்தில். மருதமலை, குன்றத்தூர் உள்ளிட்ட முருகன் கோயில்களில் கட்டுக்கடங்காத கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலையால் பக்தர்கள் தவிப்பு. ₹100 இலவச தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருச்சி மண்ணச்சநல்லூர் பாலமுருகன் கோயிலில் தைப்பூச விழா கொண்டாட்டம். 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் காவடி எடுத்து முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பால் காவடி, பறவை காவடி என விதவிதமான காவடிகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள். பிரதமர் மோடி வாழ்த்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எனவும் எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவு. தமிழகத்தில் 7375 கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூரில் செய்யப்படும் தொழிற்சாலை முதலீடுகளால் மேலும் 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் அம்பானி குடும்பத்தினர் தற்போது நீராடி வருகின்றனர். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வரும் நிலையில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அவரது குடும்பத்தினருடன் புனித நீராடி வழிபாடு நடத்துகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முகேஷ் அம்பானியின் குடும்பத்தினரும் புனித நீராடுகின்றனர். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி நீராடிவிட்டு வழிபாடு நடத்துவதற்காக வந்திருக்கும் நிலையில் அவருடன் அவரது குடும்பத்தினரும் புனித நீராடி வருகின்றனர். இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மகா கும்பமேளாவில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தனது குடும்பத்தினருடன் புனித நீராடி வழிபாட்டுக்காக சென்றிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வரும் நிலையில் முகேஷ் அம்பானி தனது குடும்பத்தினருடன் புனித நீராடி வழிபாட்டுக்காக அங்கு சென்றிருக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவுக்காக குவிந்து வரும் நிலையில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியும் அவரது குடும்பத்தினருடன் வந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழுமையான விவரங்கள்.
பிரயாக்ராஜில் நடைபெற்றும் பிரயாக்ராஜ் சங்கம் பகுதியில் அரளி கட் பகுதியில் அவர்கள் அந்த புனித நீராடுவதற்காக ரிலையன்ஸ் கமிட்டி தலைவர் முகேஷ் அம்பானி அவருடைய தாயார், மனைவி மற்றும் மகன்கள் ஆகியோர் அனைவருமே குடும்பத்தோடு தற்பொழுது அந்த பிரயாக்ராஜ் பகுதியுடைய அரளி கட் பகுதியில் புனித நீராடி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த குடும்பத்துடன் இந்த மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக அவர் மும்பையிலிருந்து கிளம்பி தனி விமானம் மூலமாக அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் வந்திருந்த அவர்கள் தற்போது அங்கிருந்து வாகனம் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக பிரயாக்ராஜ் பகுதிக்கு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அங்கிருக்கும் அந்த சங்கம் பகுதியினுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படும் அரளி கட் பகுதியில் குடும்பத்தாருடன் அவர் அந்த பூஜையிலும் அவர் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் அம்பானி உள்ளிட்ட அனைவரும், ஸ்லோகா அம்பானி உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் இந்த புனித நீராட்டம் மற்றும் சூரிய பகவானுடைய அந்த பூஜையில் பங்கேற்பதற்காகவும் அவர்கள் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் அந்த 3 நதிகளுடைய சங்கமாக கருதப்படும் அந்த ஒரு சங்கம் பகுதியில் சிறப்பு பூஜையும் அம்பானியுடைய குடும்பத்தினர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வுகளும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற்று முடிந்து அதன் பிறகு அங்கு அந்த கங்கையினுடைய ஆரத்தியில் அவர்கள் பங்கேற்ப உள்ளதாகவும் முதற்கட்டமாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் முடிந்த பிறகு அங்கிருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபட்ட பின்னர் அவர்கள் இன்று இரவு அல்லது நாளை காலை போய் திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா. பழனியில் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் தைப்பூச தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். சங்கர், தேரோட்டம் எங்கிருந்து இதுவரையில் நடைபெறுகிறது? லாவண்யா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் 3ஆம் படை வீடான முருகனின் பழனி மலை கோயில 5ஆம் தேதி அன்று பெரியநாயகி அம்மன் கோயில கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெரியநாயகி அம்மன் கோவிலில் தினசரி முத்துக்குமார சுவாமிகள், வள்ளி தெய்வானை தினரி ஒவ்வொரு வேடங்கள் அணிந்தும் 4 ரத வீதிகளாக வலம் வந்த சூழ்நிலையில் இன்று 7ஆம் நாளான இந்த பௌர்ணமி தினத்தன்று தைப்பூசத்தை கொண்டு வருகிறது. பழனி தைப்பூசத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவி 6 மணி நேரம் 7 மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து இந்த முருகனை தரிசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. அவ்வளவு அளவுக்கும் பழனி நகரமே பக்தர்கள் கூட்டத்தால் அலைமோதி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்று பெரியநாயகி அம்மன் கோயிலில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் செலவிடப்பட்ட புது தேரானது இன்று வடம்பிடித்து இழுக்க துவங்கி உள்ளனர். இந்த தேரில் முத்துக்குமார சுவாமிகள் வள்ளி தெய்வானம் வீட்டிருக்க முக்கிய அறநிலைத்துறை அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் வடம் பிடித்து இழுக்க இந்த தேரானது 4 ரத வீதிகள் வழியாக சுற்றி மீண்டும் பெரியநாயகி அம்மன் கோயிலை அடைய உள்ளது. இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முருக பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் அரோகர கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேரானது 5 மணிக்கு துவங்கிய இந்த தேர் ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் இந்த 4 ரத வீதிகளையும் சுற்றி மீண்டும் பெரியநாயகி அம்மன் கோவிலை சென்றடையும். லாவண்யா, சங்கர், பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதால் காவல்துறையினருக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது? லாவண்யா, தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இன்று பழனியில் நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இது என்ன என்று பார்க்கும் பொழுது திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சுகாதாரமான கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த பொது விடுமுறை பழனி பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அரசு அறிவித்திருக்கிற காரணத்தால் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோது கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதனால் பக்தர்கள் பாத யாத்திரையாக பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறையில் ஏறத்தாழ லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக தங்களுடைய நேர்த்திக்கடனை
செலுத்துகிறார்கள். மற்ற ஆண்டு காலங்களில் விடுமுறை நாட்கள் இல்லாமல் வேலை நாட்கள் என்பதால் சற்று குறைந்து காணப்படும் இந்த முருக பக்தர்களினுடைய அரோகரா கோஷங்கள் தொடர் விடுமுறை மற்றும் பொது விடுமுறை காரணமாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அரோகரா கோஷங்கள் முழங்க பழனி தைப்பூச திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல் பெரியநாயகி அம்மன் கோயிலில் உள்ள அந்த முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையோட தேரோட்டத்திலும் ஏறத்தாழ பலாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தங்களோட அரோகரா கோஷங்கள் முழங்க இந்த தேரை 4 ரத வீதிகள் வழியாக வடம் பிடித்து இழுக்கக்கூடிய நிலையும் உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சங்கர். தைப்பூசத்தையொட்டி முருகனின் ஆதிபடை வீடான எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் குவிந்து நீண்ட வரிசையில் தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, அங்கு தற்போது என்ன பூஜைகள் நடைபெற்று வருகிறது? பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதால் கோயில் நிர்வாகம் தரப்பில் பக்தர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறார்கள்? லாவண்யா, நாகை மாவட்டத்தில் உள்ள முக்கிய முருகன் வழிபாட்டு தலமாக ஆதிபடை வீடு என அழைக்கக்கூடிய எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. வழக்கமாக இங்கு அந்த மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மட்டுமின்றி ஆடி அதே போல தை மாதங்கள்ல விசேஷமாக நடைபெறும். இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக நாகை மட்டுமின்றி மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் இங்கு வருகை தருவது வழக்கம். இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு காலை 6 மணிக்கு நடை திறந்ததிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று அந்த அரசு சார்பில் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு பக்தர்களுடைய கூட்டம் இந்த எட்டுக்குடியில் அலைமோதுகிறது என்றே கூறலாம். கிட்டத்தட்ட தேரோடு மீதியான அந்த கிழக்கு கோபுரவாசலுக்கு முன்பாக உள்ள பகுதியிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை மனநிறைவோடு தரிசனம் செய்து செல்கிறார்கள் என்றே கூறலாம். குறிப்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு அதற்கான கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்று இரவு தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அதிகாரிகள் குழுக்களாக பல்வேறு செய்யப்படும். காவல்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இங்கு எட்டுக்குடிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளுக்கு குறிப்பிட்ட பிரதான சாலை போக்குவரத்து நெரிசல் மற்றும் சற்று நிறைவேறியது. அங்கு தடுப்பு சுவர் கட்டுமான பணியினால மக்கள் சற்று அவதிக்கு உள்ளானாலும் போக்குவரத்து காவலர்கள் விரைந்து அதனை சீரமைத்து பக்தர்களை நெறிப்படுத்தி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய ஏதுவான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மலர்களாலும் விபூதி காப்பு அலங்காரத்தாலும் செய்யப்பட்டு தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.